மாதிரி பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்ல கேக்குறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. ஓகே, நீங்க டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் வந்து இப்ப ரீசெண்டா நடந்ததெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பெரிய பெரிய டெரிவேஷன்ஸோட தான் இருக்கு. சோ அதனால நம்ம ஒரு சில பேசிக் திங்ஸ் கண்டிப்பா படிக்கணும். இந்த ரெண்டும் நம்ம முடிக்காத 2 டைப். ஓகேங்களா, இதையும் நம்ம பாத்திரலாம். சரிங்களா, அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி டவுட் இருந்துச்சா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணி பேசுறதுக்காக தான் இந்த செஷன் ஆக்சுவலி. மேம் நான் இதை பார்த்தேங்க மேம், இது புரியலைங்க மேம், அப்படி எதுவும் இருக்கா? எது இருக்கா? நம்ம வந்து என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டைப் 1 பார்த்தோம். ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா என்ன பண்ணுவாங்க, ஏ மட்டும் தனியா பி மட்டும் தனியான என்ன, ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து பண்ணாங்கன்னா எப்படி, எல்லாத்துக்கும் இப்ப நான் ஒவ்வொரு கொஸ்டின் நான் இப்ப போட்டுருவேன். அண்ட் மூணாவதா என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா ஜாயின் ஆர் லெஃப்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஐ திங்க் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ரைட்டா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க, மெசேஜ் கூட பண்ணுங்க. சரி, சோ டைப் 1 ஏ ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க, பி ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகே, நான் இப்ப கொஞ்சம் வேகமா போயிருவேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். அப்போ அவங்க 2 பேருக்குமான எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10க்கும் 15க்கும் எல்சிஎம் 30. கரெக்டா? அப்போ 30ங்கிறத, அதாவது எல்சிஎம்ங்கிறத நான் என்னன்னு வச்சுப்பேன்னா டோட்டல் ஒர்க்னு வச்சுப்பேன். இதுதான் நமக்கு இருக்க லாஸ்ட் சான்ஸ். கரெக்டா? இன்கேஸ் மேம் ஏன் மேம் டோட்டல் ஒர்க்னா என்னங்க மேம், எல்சிஎம்னா என்ன மேம் அப்படின்னா தெரியலனாலும் கேட்டுக்கோங்க. ஓகேவா, எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம். சரிங்களா? அடுத்து, அப்போ ஒரு வேலையை, அதாவது 30 பங்கு வேலையை ஒருத்தர் 10 நாள்ல முடிக்கிறாருன்னா அவருடைய 1 டே எஃபிஷியன்சி, ஒரு நாள் திறமை 3 இருக்கும். கரெக்டா மேம்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 30 டிவைட் பை 10, அவ்வளவுதான் 3. அதே மாதிரி 30 டிவைட் பை 15 போட்ட ஆன்சர் என்னது? 2. அப்போ பி உடைய எஃபிஷியன்சி 2. இப்ப நான் என்ன கேட்டேன், ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னு. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு நாள் அவங்களுடைய எஃபிஷியன்சிங்கிறது 5. அப்போ 30 5ஆல டிவைட் பண்ணா 6 days. கிளியரா? இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். ஓகே, அடுத்து என்ன பார்ப்போம்னா இங்கே சேலரிய பார்த்துடலாம். இப்ப சேலரி நான் ஒரு 5000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 5000ங்கிறது மொத்தத்துக்கான சம்பளம் தான். கரெக்டா? அந்த மொத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா இதுதான். சரிங்களா? சோ திறமைய கூட்டிடணும். 3x plus 2x is equal to 5x. அந்த 5xக்கு தான் 5000. அப்போ ஏ வந்து 3 பங்கு வேலையை தான் பார்த்திருக்காரு, அதுதான் அதோட மீனிங். அப்போ ஒரு பங்கோட வேலை 1000 ரூபாய். அப்ப ஏ 3 பங்கு பார்த்திருக்காருன்னா 3000. அடுத்து பி 2 பங்கு பார்த்திருக்காரு அப்படின்னா 2000. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் என்ன பார்த்திருப்போம்னா ஒரு இது ஏ மட்டும் அல்லது பி மட்டும்னு ஏதாவது கேட்பான். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள் வேலை பார்க்கறாங்க, பி மட்டும் ஒரு 15 நாள் வேலை பார்த்தாள். ஓகே, அப்ப ஏ மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்பாங்க. சி ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு, நம்ம ஃபார்முலாவும் படிச்சிருப்போம். ரைட்டா? சி 2 பேரும் டுகெதர் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா என்னது? xy டிவைட் பை x plus y. அப்ப எக்ஸ்ங்கிற இடத்துல 10 போடுவேன், ஒய்ங்கிற இடத்துல 15 போடுவேன், அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற இடத்துல 25 போடுவேன். அடிச்சு போடுங்க. 3 15, 5 25, 1 5, 2 10. அப்ப 2 6. இது ஃபார்முலா. கரெக்டா? அதே மாதிரி ஏ மட்டும் பி மட்டும்ங்கிறப்ப ஃபார்முலா இருக்கு, என்னது? xy டிவைட் பை x minus y. அப்போ 10 இன்ட்டு இங்க யாரு 15, சாரி 15 இன்ட்டு 6 டிவைட் பை 2க்குள்ள டிஃபரன்ஸ் பேசுனீங்கன்னா என்னது? 9. 3 9, 3 6, 1 3 3, 5 3 15. அப்ப 2 10, 10 days வந்துருச்சா? அப்ப ஏ மட்டும் பி மட்டும் கேட்டாங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா xy டிவைட் பை x minus y. மேம் இது எஃபிஷியன்சில போட முடியாதுன்னு கேட்டா தாராளமா போடலாம். இங்க பாருங்க, 6க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா 30. ஆரஞ்சு 30, 15 2 30. கரெக்டா? ஆமா தானே? இது ஏ பிளஸ் பி உடைய எஃபிஷியன்சி. ஏ சேர்ந்து 5
பொம்மை செய்யறாங்க. பி மேம் எனக்கு தான் பிரேக் ஆகுதா இல்ல மத்தவங்களுக்கு? ஆனா ஏ மட்டும் எத்தனை வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். மேம் எல்லாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுது. செஞ்சிருப்பானா 3 பொம்மை. கரெக்ட்டா? அப்போ 30 மேம் சுத்தமா வாய்ஸ் கேட்கல மேம். இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகேவா சார்? இப்போ ஓகேவா? ஓகே மேம். இப்போ ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இன் கேஸ் வாய்ஸ் பிரேக் ஆச்சு எனக்கு மெசேஜ் போட்டுருங்க. ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. இப்போ வரைக்கும் நாம பேசினது புரிஞ்சிச்சுங்களா? இப்போ வரைக்கும் கிளியர் தானே? அடுத்து போலாமா? மேம் இந்த சம்ம இன்னொரு தடவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். சுத்தமா கேட்காம இருந்தது. சரி, ஓகே ஓகே ஓகே, நான் சொல்றேன். ஸ்கிரீன் தெரியுதுல? தெரியுது மேம். ஸ்கிரீன் தெரியுது மேம். அதாவது நாளும் கேக்குதா? மட்டும் கொடுங்க. கேக்குதா? ஓகே. இப்போ ஓகேவா சார்? இப்போ ஓகேவா? ஓகே மேடம். சரி. சோ ஏ வந்து 10 அப்படின்னா 60/10 போட்டா 6. பி வந்து 15ங்கிறப்ப 60/15 போட்டா 4. அகைன் 60/20 போட்டா ஆன்சர் என்னது? 3. இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கிற பட்சத்துல அவங்க 3 பேருடைய எஃபிஷியன்சி திறமையை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண ஆன்சர் என்ன வந்துச்சு? 13. அப்ப 60/13 போட்டா ஆன்சர் என்னது? 4. 8/13 days. கரெக்டா? இப்ப இவங்களுக்கும் சேலரி கொடுப்பாங்க. இவங்களுக்கு சேலரி கொடுத்தாலும் அதே கான்செப்ட் தான், இந்த எஃபிஷியன்சி மெத்தட் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 26,000 வச்சுக்கோங்க. மொத்த எஃபிஷியன்சி எவ்வளவு? 13. அப்ப 13x-க்கு 26,000. அப்ப 1x = 2,000. அப்ப ஏவோட சேலரி 6. கரெக்டா? 6 பங்கு வேலை பார்த்திருக்காருன்னு அர்த்தம், அதோட மீனிங். அப்ப 6 × 2 போட்டா 12. அப்ப பியோட சேலரிங்கிறது 4. கரெக்டா? அப்ப 4x சொல்றப்ப 4 2s எவ்வளோ? 8,000. சியோட சேலரி 3x. அப்ப 3 2s ஆன்சர் எவ்வளவு? 6,000. கரெக்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் மாடல். எல்லாரும் பாத்தீங்கன்னா எனி டவுட்? அடுத்து போலாமா? ஓகே, எஸ் ஆர் நோ சொல்லணும். சரிங்களா? அடுத்து ஜாயின் ஆர் லெஃப்ட். ஈஸி தான் ஆக்சுவலி. நம்ம ஈவன் ஒரு பெரிய சம் கூட நம்ம பார்த்தோம். டெஸ்ட் பேப்பர் எல்லாரும் பாத்தீங்களா? டெஸ்ட் டிஸ்கஷன் எல்லாரும் பாத்தீங்களா? டெஸ்ட் டிஸ்கஷன்ல 2 கொஸ்டின் இந்த ஜாயின் ஆர் லெஃப்ட் பேஸ்டு நம்ம பண்ணிருப்போம். அது எல்லாரும் கிளியரா? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எக்ஸ்பிளைன்னா எக்ஸ்பிளைன் போடுங்க, இல்லாட்டி நான் அடுத்த டைப் போயிருவேன். ரிப்ளை பண்ணுங்க. மேம் எக்ஸ்பிளைன் மேம். எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே டன். எஸ் மேம். அதாவது ஜாயின் ஆர் லெஃப்ட். ஏ சேம், நான் அதே டேட்டா எடுத்துக்கிறேன். ஏ 10 days ஒர்க் பண்றாங்க, பி வந்து 15 days. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பில்டிங் கட்டணும். ஏ மட்டும் தனியா கட்டியிருந்தா ஒரு 10 நாள் எடுத்திருப்பான். இல்ல பி மட்டும் தனியா கட்டியிருந்தா 15 நாள் எடுத்திருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டியிருந்தாங்கன்னா 6 நாள்ல முடிச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம இப்ப வரைக்கும் படிச்சது. ஆனா இப்ப என்ன ஆகும்னா, இடையிலேயே வேலையை ஆரம்பிச்ச இடையிலேயே யாராவது ஒருத்தவங்க போயிருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏவும் பியும் இணைந்து 2 நாட்கள் வேலை செய்தனர். சரிங்களா? 2 daysக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏ லெஃப்ட் ஆயிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ லெஃப்ட் தி ஜாப். ஏ லெஃப்ட் தி ஜாப். ஓகே, இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், எப்பவுமே இவங்க 2 பேருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா 30,
எஃபிஷியன்சினா 3 2. ஓகே, அவங்க ஒரு நாள் வேலை பார்த்திருந்தாங்கன்னா ஏ வந்து ஒரு 3 பொம்மை செய்வான், பி வந்து 2 பொம்மை செய்வான். அப்ப ஒரு நாள் 1 day ஒர்க் ஆஃப் ஏ பிளஸ் பி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 3 கூட்டல் 2 5. கரெக்டா 5 பார்ட். நான் பார்ட்னு கூட எழுதிக்கிறேன் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா 2 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப 2 days கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகே, சிஏனா கம்ப்ளீட்டட் ஒர்க், சாரி சிடபிள்யூ கம்ப்ளீட்டட் ஒர்க் அப்படின்னா 2 into 5 equal to 10. முடிஞ்சிருச்சா? ஒரு 10 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க. அதுல 10 பில்டிங் 2 பேரும் கட்டி முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி வேலை எவ்வளவு? மீதி வேலை ரிமைனிங் ஒர்க் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 30 பங்குல 10 பங்கு ஓவர்னா மீதி 20 பங்கு. அப்ப 20. இத யாரு பார்க்க போறானா ஏ லெஃப்ட் ஆயிட்டான். கரெக்டா? அப்ப அந்த மீதிய யாரு பாப்பா? பி தான் பாப்பான். பி உடைய 1 day எஃபிஷியன்சி என்ன? அவன் ஒரு நாளைக்கு 2 பொம்மை தான் செய்வான். அப்ப இத அடிச்சு போட்ட ஆன்சர் எவ்வளவு? 10 days. கரெக்டா? அப்போ 2 days ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. ஒரு 10 நாள் பி மட்டும் தனியா வேலை பார்த்திருக்கான். கரெக்டா? அப்ப இது ரிமைனிங் ஒர்க். ஆனா மொத்தமா இந்த வேலை முடிய எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள்னு கேட்ட ஆன்சர் என்னது? 12 days. கிளியரா? ஓகே மேம். கிளியருங்களா? எஸ் மேம், வெரி குட். மத்தவங்க வெங்கடேஷ் சார் கிளியரா? வெங்கடேஸ்வரி மேம் கிளியரா? எஸ். ஓகே, சோ இப்ப அடுத்து இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேப்பர்ல நீங்க பாத்திருந்தா தெரியும். என்னன்னா சீதா கீதான்னு 2 பேரு. சீதா வந்து ஒரு 30 நாள், நான் சும்மா தான் எடுக்கிறேன், எக்ஸாக்ட் டேட்டா இல்ல. கீதா வந்து ஒரு 25 நாள் முடிப்பாங்க. சரியா? வேலை 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்பாக, வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்பாக யாரு போயிட்டானா சீதா போயிட்டான். யாரு போயிட்டா? சீதா போயிட்டா. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன? இதுக்கான அர்த்தம் என்ன? வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்பாக சீதா வேலையை விட்டு வெளியேறி விட்டாள் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? உங்க டெஸ்ட் பேப்பர் தெரியுதா? உங்க டெஸ்ட் பேப்பர் தெரியுதா? தெரியலீங்களா? ஒரு நிமிஷம். தெரியுதா? 118வது கேள்வி பாருங்களேன். கேள்வியை மட்டும் ரீட் பண்ணுங்க. ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியவுடன் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டார். எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது, பட் சீதா போயிட்டா. மீதம் உள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள். மீதம் உள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் எனில் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து வேலையை விட்டு சென்றாள்? இதுதான் கேள்வி. நான் என்ன சொல்றேன், இப்ப ஏவும் பியும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் போயிட்டேன், அதாவது ஏ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 நாள் யாரு மட்டும் வேலை பார்த்திருப்பா? அந்த 5 நாள் யாரு மட்டும் வேலை பார்ப்பாங்க? பி மட்டும் தனியா பார்த்திருப்பாங்க. அதுதானே? கீதா 5 நாட்களில் வேலையை முடித்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 நாள் கீதா தனியா வேலை பார்த்திருக்கா. அப்ப 5 days ஆஃப் கீதாஸ் ஒர்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஓகே, இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. சீதா 15, கீதா 10. ஓகே, அண்ட் 2 பேருக்கு எல்சிஎம் எடுத்தா 30. அப்போ சீதாவோட எஃபிஷியன்சி 2, கீதாவோட எஃபிஷியன்சி 3. தெரியுதா? தெரியலன்னா கேட்டுக்கோங்க மேம், எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா நான் சொல்றேன். ஓகே, சீதா 2, கீதா 3. 5 நாள் கீதா தனியா வேலை பார்த்தா. அப்ப 5 நாள் கீதாவோட ஒர்க்ன்னு பாத்தீங்கன்னா 5 3 15 பங்கு வேலையை அவங்க தனியா வேலை முடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு 15 பொம்மையை அவங்க தனியா செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்ப 30ங்கிறது தான் மொத்தம். அப்ப 30 பங்கு வேலையில ரிமைனிங் ஒர்க் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 15. அந்த 15 சீதாவும் கீதாவும் சேர்ந்து பார்த்திருப்பாங்க. அப்ப 2 கூட்டல் 3 எவ்வளவு? 5. அப்ப 15 டிவைட் பை 5 போட்டா 3.
அப்ப 3 நாள் 3 days சீதாவும் கீதாவும் ஒன்னா வேலை பார்த்தாங்க. 5 days கீதா மட்டும் தனியா வேலை பார்த்தா. புரியுதா? எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே. வேற மத்தவங்களுக்கு நான் சொல்றேன் மேம். வெங்கடேஸ்வரி மேம் வெயிட் பண்ணுங்க. மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்க. மியூட் போட்டுக்கோங்க. மேம் சீதா 15 மேம் 15 நாள் வேலை பார்த்திருக்கா ஒரு பர்டிகுலர் ஒர்க்க. கீதா 10 நாள். கரெக்டா? 10 days. இப்போ இவங்க 2 பேருக்கான எல்சிஎம் இருக்குல்ல, இந்த 15க்கும் 10க்குமான எல்சிஎம் இருக்குல்ல, அதுதான் டோட்டல் ஒர்க். கரெக்டா? இதுதான் டோட்டல் ஒர்க். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 30 டாய்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 30 டாய்ஸ நான் 15 நாள்ல முடிச்சிருக்கேன்னா நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு பொம்மை செஞ்சிருப்பேன்? வெங்கடேஸ்வரி மேம் சொல்லுங்க. நான் 30 பொம்மைய 15 நாள்ல முடிச்சிட்டேன். அப்ப நான் ஒரு நாளைக்கு எத்தனை பொம்மை செஞ்சிருப்பேன்? என்னாச்சு? 2 பண்ணுங்க. 2 தானே. அப்போ அதுதான் எஃபிஷியன்சி. இதுதான் எஃபிஷியன்சி. அவ்வளவுதான். நான் சீதா வந்து தினமும் 2 பொம்மை செய்யறான். அதான் கீதா வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறான்னா அவளோட எஃபிஷியன்சி 3. அதே இன்கேஸ் அதுவும் கெஸ் பண்ண முடியும்னா ஒண்ணும் இல்ல, இந்த 30 இந்த 10ஆல டிவைட் பண்ணுங்க. ஆன்சர் என்னது? 3. இப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீதாவும் கீதாவும் சேர்ந்து வேலை பாக்குறாங்கன்னா சீதா ஒரு நாளைக்கு 2 பொம்மை செய்வா, கீதா ஒரு நாளைக்கு 3 பொம்மை செய்வா. அப்ப மொத்தமா 5 டாய்ஸ். ஒரே நாள்ல 5 டாய்ஸ் ரெடி ஆயிரும். கரெக்டா? ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு 5 நாள் கீதா தனியா வேலை பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5 days கீதா தனியா வேலை செய்தார். அப்ப ஒரு நாளைக்கு கீதாவோட எஃபிஷியன்சி 3. அப்ப அவ 5 நாள் தனியா வேலை பார்த்திருக்கானா 5 × 3 = 15. அதாவது 15 பொம்மைய அவ தனியா செஞ்சிருக்கா. அப்ப 30ல 15 போயிருச்சு அப்படின்னா மீதி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 15. இந்த 15 டாய்ஸ கீதாவும் சீதாவும் சேர்ந்து பண்ணாங்க. அப்ப 2 சீதாவோட எஃபிஷியன்சி இருக்கு, கீதாவோட எஃபிஷியன்சி இருக்கு. அப்ப ஆன்சர் 5. அடிச்சு போட்ட ஆன்சர் என்னது? 3 days. கிளியரா? வெங்கடேஸ்வரி மேம் கிளியரா? அப்போ எஸ் மேம். புரியலன்னா கேட்டுக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 3 days கீதாவும் சீதாவும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சீதா போயிட்டா. 5 நாள் கீதா மட்டும் தனியா வேலை பார்த்திருக்கா. சோ மொத்த நாட்கள்னு கேட்டா 8 days. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததுன்னு கேட்டா 3 days. ஓகேவா? கிளியரா எல்லாரும்? வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? குட் மேம். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்களா? குட். தரலன்னா கேட்டுக்கோங்க. சரி, இப்ப அடுத்ததான் நம்ம ஒரு டைப்புக்குள்ள போறோம். சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? சரி, நம்ம பாப்போம். ஸ்கிரீன் தெரியலன்னா கேட்டுக்கோங்க. வாய்ஸ் பிரேக் ஆன மெசேஜ் போட்டுருங்க. எழுதிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஓகே, இதே கேள்வி. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஏ 10 நாள்னா பி 15 நாள். ஓகே, சேம். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் 30, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் 3, 2. ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்ன பண்ணுவாங்க? வேலை பார்க்க ஆள் வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஏ முதல் நாள் வந்தாருன்னா பி 2வது நாள் வருவார். ஓகே, 3வது நாள் மறுபடியும் ஏ வருவார், 4வது நாள் மறுபடியும் பி வருவார். அந்த மாதிரி. அப்போ இந்த 30 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இதுதான் கேள்வி. அப்ப நான் என்ன பண்ணுவேன்?
முதல் நாள் 3, 2வது நாள் 2, 3, 2, 3, 2 இந்த மாதிரி எத்தனை நாள் வரும்னு நான் பார்க்கணும். கரெக்டா? ஆனா அதெல்லாம் நான் பார்க்கல. நான் நேரா வந்து அந்த நம்ம மெத்தடுக்கு போயிடுறேன். சரிங்களா? என்னன்னா ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது ஏவும் பியும் வந்துட்டு போற நாட்கள். எஸ் ஆர் நோ? முதல் நாள் நான் வரேன், 2வது நாள் பி வராரு. கரெக்டா? 2 பேர்னா 2. அப்போ ஒருவேளை ஏவும் பியும் 2 நாள் வந்தாங்கன்னா எத்தனை பங்கு வேலை முடியும்? 5 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருமா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஆமா தானே? அப்போ இங்க எனக்கான 30 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகணும். அப்ப 5க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 30க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 5 மடங்கு என்ன? 5 எதால பெருக்குனா 30 வரும்? மேம் 6 மேம். 6. அப்போ இங்க 6 சரியா? அங்க இங்க ஒரு சைக்கிள்னா 2 டேஸ் அதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏ ஒரு நாள் பி ஒரு நாள். அப்ப அந்த 2 இங்க 6ஆல பெருக்குனா ஆன்சர் எவ்வளவு? 12 டேஸ். முடிஞ்சா? அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தாங்க அப்படின்னா ஏவும் பியும் அந்த கம்ப்ளீட் ஒர்க்க முடிக்க 12 நாட்கள் ஆகும். கரெக்டா? இது கிளியரா? இப்ப நீங்க ஒண்ணு ட்ரை பண்றீங்களா? நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. ஏ 20 பி 25 ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வராங்க. ஏ ஸ்டார்ட் பண்றாரு. ஏ ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புதுசா வந்தவங்க நான் சொல்ல சொல்ல போடுங்க. எல்சிஎம் கண்டுபிடிங்க. 20க்கு 25க்கு எல்சிஎம். வெரி குட். 100. அப்ப ஏவோட எஃபிஷியன்சி 5 மேம். 5. பியோட எஃபிஷியன்சி 4 மேம். 4. இவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வராங்க. சரியா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறப்போ ஏ ஒரு நாள் வந்தானா பி ஒரு நாள். அப்போ ஒரு சைக்கிள்ங்கிறது 2 டேஸ். அப்ப 2 நாள்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க? 2 நாள் அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க? 9 பார்ட். இப்ப 100க்கு பக்கத்துல இருக்க இது எக்ஸாக்டா வகுபடாது. அப்ப 100க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 9 மடங்குனா என்ன வரும்? 99. வெரி குட். 99 வேணா எதால மேம் பெருக்குவீங்க? 11ஆலயா? அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணும்? 11ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்படின்னா 22 டேஸ்ல 99 பங்கு வேலை முடிஞ்சிருக்கும். 99 பங்கு வேலை முடிஞ்சிருக்கும். கரெக்டா? 23வது நாள் 23rd டே யாரு வருவானா? ஏ வருவான். ரைட்டா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் 100 பொம்மை செய்யணும். சரிங்களா? ஆனா நம்ம நேத்து வரைக்கும் 99 பொம்மை செஞ்சு முடிச்சிட்டோம். நான் இன்னைக்கு காலையில வரேன். வந்துட்டு ஐயா என்னால 5 பொம்மை செய்ய முடியுங்கய்யா, அதனால உங்களுக்கு 5 பொம்மை இலவசமா செஞ்சு தரேன்னு சொல்லுவீங்களா? இல்ல வந்துட்டு மீதி எவ்வளவோ அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவீங்களா? மீதி எவ்வளவோ அதான மேம். மீதி எவ்வளவோ அதை முடிச்சு கொடுத்துட்டு போவீங்க. கரெக்டா? அப்ப அதுதான் நான் பண்ண போறேன். 5 பங்கு வேலையில மீதி 1 பங்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்ப சொல்லுங்க, 23வது நாள் முழுசா முடிஞ்சிருச்சா? முழுசா முடிஞ்சிருச்சா? 23. 9 to 5 தான் நம்ம ஒர்க்கிங் டைம்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் ஒர்க் பண்ணல. அப்ப 23வது நாள் நான் கன்சிடர் பண்ண முடியுமா? முடியாது. ரைட்? அதாவது எனக்கு மொத்த பங்குல 1 பங்கு வேலை தான் பாக்குறேன். அப்ப ஆன்சர் என்னன்னா 22 டேஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். 23வது நாள்ல 1/5 பங்கு கம்ப்ளீட்டட். இது கிளியரான்னு பாருங்க. ஓகே மேம். கரெக்டா? காப்பி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னொரு சம் தரேன். காப்பி பண்ணிக்கோங்க. டவுட்னா கேளுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் அண்ட் ஒர்க். டவுட்னா கேட்டுக்கோங்க. மியூட் போட்டுக்கோங்க. டவுட்னா மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாமா? ஓகே, நீங்க ஒன்னு ட்ரை பண்ணுங்க. ஏ 12 நாட்கள்ல முடிப்பாரு.
பி 20 டேஸ்ல முடிப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணுங்க. பி தான் வேலையை ஆரம்பிக்கிறாரு. பி ஸ்டார்ட்ஸ் த ஒர்க். ட்ரை பண்ணுங்க. எல்சிஎம் LCM 120. இந்த 60 வருமே மேம். 60 60 அப்ப 12 60. ஆமாங்க 20 3 60. வெரி குட். ஆமாங்க. நான் இங்க பாருங்க ஒரு இதுக்கு சிஏயும் சேர்க்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக. சிக்கு என்ன போடலாம்? சரி நான் 15 போடுறேன், ஏன்னா அதுவும் அந்த எல்சிஎம் அதே தான் வரும். ஓகே, இல்ல எல்லாரும் போட்டீங்களா? போட்டுட்டோம் மேம். போட்டுட்டோம்னா அப்ப ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள்னா ஏவும் பியும் வருது. அப்ப 2 days 8 பங்கு வேலை முடிஞ்சிடும். கரெக்டா? கரெக்ட் மேம். 60க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 8 மடங்கு யாரு? 60க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 8 மடங்கு யாரு? என்னாச்சு? 7 8 56. ஆமா. ஓகே, அப்ப 7 8 56னா 15 நாள்ல 14 நாள்ல 56 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. 15வது நாள் யார் வருவா? 15th டே யார் வருவா? இது யார் கரெக்டா போட்டீங்கன்னு பாக்கலாம். 15th டே யார் வருவா? பி தானே வருவான். ஆமா, பி தானே தொடங்குனாரு. அப்ப மறுபடியும் முதல்ல இருந்து அவர் தானே ஆரம்பிக்கணும். பி வருவாரு, 3 பங்கு வேலையை முடிப்பாரு. 56 கூட்டல் 3னா 59 முடிஞ்சிருச்சு. 16வது நாள் 16th டே யார் வருவா? ஏ வருவாரா? ஏ வருவாங்க. ஏ வந்து மீதி எவ்வளவு பங்கு வேலையை முடிச்சா போதும்? 56 கூட்டல் 3 59. எவ்வளவு பங்கு வேலையை முடிச்சா போதும்? ஒரு பங்கு வேலை தானே? ஒரு பங்கு வேலையை முடிச்சா போதும். அப்ப அவரால் 5 பங்கு வேலையை செய்ய முடியும், பட் அதுல ஒரு பங்கு வேலையை முடிச்சா போதும். அப்ப மொத்தமா கம்ப்ளீட் ஆனது 15 நாட்கள். 16வது நாள்ல 1/5 நாட்கள் முடிஞ்சிருச்சா? யாரெல்லாம் ரைட்டு, யாருக்கு புரியல மெசேஜ் போடுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்ணும்போது கொஞ்சம் நாய் வராம பாத்துக்கோங்க. வளர்மதி மேம், எது மேம் ஒன் மோர் இதுவா ஆல்டர்னேட்டிவா? சாரி நான் இப்பதான் மெசேஜ். ஓகே மேம், பரவாயில்ல மேம். மேம் அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த டே வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அந்த 1/5 போடுறோம்ல மேம், அந்த பாட்டு மட்டும் புரியல மேம். அது வந்து ஒண்ணும் இல்லைங்க மேம். 56 கூட்டல் 3னா 59 முழுசா முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதி ஒரு பங்கு வேலைதான் இருக்கு. கரெக்டா? அப்போ டே வந்தானா அவனோட ஒரு நாள் மொத்த வேலை சொன்னாங்க வேலை பார்க்கணும். ஆனா அவங்க வந்துட்டு 5 பங்கு வேலை பார்க்க வேண்டாம், ஒரு பங்கு வேலை பார்த்தா போதும். சரியா? அப்ப ஒரு பங்கு. ஓகே ஓகே மேம். ஓகே, அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே, தேங்க் யூ. எஸ் மேம். அவ்வளவுதான். சரியா? இப்ப இது ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ட். எல்லாரும் கிளியரா? ஓகே. டைமிங் ஒர்க்னால ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி பேஸ்ட் தான். சரிங்களா? அடுத்து 3வது. இது வந்து ரொம்பலாம் இல்ல, ஒரே கொஸ்டின் தான், திருப்பி திருப்பி கேக்குறதும் இது மட்டும்தான். ஓகே, ஏவும் பியும் இணைந்து 12 நாட்கள் வேலை செய்தனர். பியும் சியும் இணைந்து 15 நாட்கள் வேலை செய்தனர். சியும் ஏவும் இணைந்து 20 நாட்கள் வேலை செய்தாள். அதாவது என்னன்னா, நல்லா கவனிங்க, இவ்வளவு நேரம் நான் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ பத்தி பேசினேன். ஏ மட்டும் ஒரு பில்டிங் எத்தனை நாள்ல கட்டிடுவான், பி மட்டும் இத்தனை நாள்ல கட்டிடுவான், சி மட்டும் இத்தனை நாள்ல கட்டிடுவான்னு இண்டிவிஜுவலை பத்தி பேசினேன். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா காம்பினேஷன்ல போயிட்டாங்க. சி இன்கேஸ் நானும் பியும் சேர்ந்து பண்ணா ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறோம். அதுவே இன்னொரு ஆளுங்க பண்ணாங்கன்னா 15 நாள்ல முடிக்கிறாங்க. இதுவே சியும் ஏவும் சேர்ந்து பண்ணா 20 days. அப்போ இன்கேஸ் 3 பேரும் சேர்ந்து பண்ணா எத்தனை நாள்? இது கேள்வி. ஓகே, தென் ஏ மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு? அது குடுக்கல இந்த வாட்டி நமக்கு. பி மட்டும் பண்ணா எவ்வளவு? சி மட்டும் பண்ணா எவ்வளவு? அவ்வளவுதான்.
இந்த ஒரு கேள்விதான் கேட்டதும், இந்த ஒரு கேள்விதான் நம்ம பார்க்க போறது, இந்த ஒரு கேள்விதான். சரிங்களா? கேள்விக்கான வித்தியாசம் புரியுதா? கேள்விக்கான வித்தியாசம் புரியுதா? புரியுது மேம். புரியுதா? அவ்வளவுதான். இதுக்கு நான் வந்து இந்த டெப்தாலாம் சொல்ல போறது இல்ல. நேரா நான் ஈக்குவேஷனுக்கு போயிடுறேன். ஓகே, ஏன்னா இதுல பெருசா கொஸ்டின்ஸ் வராததுனால. ABC is equal to, இங்க பாருங்க, ரெண்டு காம்பினேஷனா வந்தா இதுதான் ஃபார்முலா. 2 times of XYZ divided by XY plus YZ plus ZX. டெஸ்ட்ல கூட இது 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாடல்ல சார் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அப்ப எக்ஸ்ங்கிற இடத்துல 12, ஒய்ங்கிற இடத்துல 15, இசட்ங்கிற இடத்துல 20 டிவைடட் பை, இது ரெண்டையும் பெருக்கி போடணும். எக்ஸையும் ஒய்யையும், அதாவது 12ஐயும் 15ஐயும் பெருக்கணும். 12ஐயும் 15ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 180. 15ஐயும் 20ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 300. அண்ட் இவனை பெருக்கினா 240. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 720, 720. That's all. So ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஒரு 12 12, 6 12 72, ஈர் 3 6, ஐ 3 15, ஓரன் 2 ஓரன் 2. So அது ஆன்சர் 10 days. இன் கேஸ் ABC 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த வேலை 10 நாள்ல முடிஞ்சிடும். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்றீங்க தானே எல்லாரும்? டைம் கொடுக்கணுமா இல்ல எப்படி? எஸ் மேம், காப்பி பண்றோம். சரி ஓகே. காப்பி பண்ணும்போது சொல்லி பார்த்துட்டே காப்பி பண்ணுங்க. உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்க. ஓகே, டெஸ்ட் பேப்பர்ல டெஸ்ட் கொஸ்டின் நம்பர் 116. சரியா? இது நீங்க அப்புறமா போடணும், இதே மாடல். சரிங்களா? நான் நேத்து போட்டுட்டேன், நீங்க ஒரு வாட்டி சும்மா ரஃப்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ A plus B plus C ஃபார்முலா சொல்லுங்க, சொல்லிட்டே எழுதுங்க அப்படியே. 2 times of XYZ divided by XY plus YZ plus ZX. Okay, good. எழுதியாச்சா? இப்ப அடுத்து இங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க பாருங்க. என்னது? சரி, 2 பேர் சொல்லிட்டீங்க, 3 பேர் சேர்ந்து சொல்லிட்டீங்க. அப்ப ஒரு நாள் ஒருத்தர் மட்டும், A மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, நான் பழைய மெத்தட் நம்ம எஃபிஷியன்சில போடுவோம்ல, அந்த மெத்தட்ல போட போறேன். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு A plus B plus C 10 days. சரியா? எனக்கு ஏவோட எஃபிஷியன்சி வேணும். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. எனக்கு ஏவோட எஃபிஷியன்சி வேணும், என்ன பண்ணலாம்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. என்னாச்சு? சரி ஓகே, நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ ABC சேர்ந்து 10 நாள்ல முடிக்கிறாங்களாம். சரியா? ஏவும் பியும் சேர்ந்து, இல்ல பியும் சியும் சேர்ந்து 15 நாள்ல முடிக்கிறாங்களாம். ஓகே, A plus B plus C is equal to 10 days. இப்ப 2 பேருக்கு எல்சிஎம் எவ்வளவு? 2 பேருக்கு எல்சிஎம் எவ்வளவு? 30. ஏன்னா 15 10 60 இதெல்லாம் ரிப்பீட்டடா வரும். 3 15 2. சரியா? நல்லா கவனிங்க. ABC 3 பேர் சேர்ந்து 3 பொம்மை செய்யறாங்களாம். பியும் சியும் சேர்ந்து 2 பொம்மை செய்யறானா. அப்ப ஏவோ எத்தனை பொம்மை செஞ்சிருப்பான்? ஏவோட எஃபிஷியன்சி என்னவா இருந்திருக்கும்? ஏவோட எஃபிஷியன்சி என்னவா இருந்திருக்கும்?
ஒன்னா மேம்? 1 எஸ். அப்ப 30 பங்கு வேலைய அவன் 1 பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை நாள்ல முடிச்சிருவான்? ஒரு நாள் ஒவ்வொரு புக்கா படிக்கிறீங்க, 30 புக்கு படிக்கணும். அப்ப 30 நாள் ஆயிருமா? ரைட்டா? இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க பண்ணுங்க. இப்ப நான் எழுதுறேன், நீங்க பண்ணுங்க. பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? மேம் மியூட் போட்டுக்கோங்க. எனக்கு இப்ப பி மட்டும் வேணும்னா ஏசி காம்பினேஷனை டெலீட் பண்ணும். அப்ப ஏவும் சியும் சேர்ந்து 20 டேஸ். கண்டுபிடிங்க டக்குன்னு எல்லாரும். எல்சிஎம் என்ன, எஃபிஷியன்சி என்ன, கண்டுபிடிங்க. ஆன்சர் எல்சிஎம் 20 மேம். 20. அப்ப 10 2ஆல பெருக்குனா 20 1ஆல பெருக்குனா அப்ப B யோட எஃபிஷியன்சி 1. கரெக்டா? அப்ப 20 டிவைட் பை 1 ன்னு போட்டோம்னா ஆன்சர் என்னது? 20 டேஸ். முடிஞ்சு போச்சா? கரெக்டா? எஸ் ஆர் நோ? கிளியரா? ரிப்பீட்னா ரிப்பீட்னு போடுங்க. ரிப்பீட் மேம். இங்க பாருங்க, A plus B plus C வந்து 10 டேஸ் மேம், கண்டுபிடிச்சிட்டோம். ஏவும் சியும் சேர்ந்து 20 நாள்ல பண்ணுவாங்களாம். அப்போ நல்லா கவனிங்க, இவங்க 3 பேர் சேர்ந்து 2 பங்கு வேலை பாக்குறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து மட்டும் 1 பங்கு வேலை பாக்குறாங்கன்னா மீதி அந்த ஒரு பொம்மையை பி தானே செஞ்சிருப்பான். கரெக்டா? எஸ் ஆர் நோ? 2 பொம்மை 3 பேர் சேர்ந்து பண்றாங்க. அதுல 2 பேர் சேர்ந்து ஒரு பொம்மை செய்யறாங்கன்னா மீதி ஒரு பொம்மையை தனியா அவன் ஒருத்தன் பண்ணிருப்பான். அதானே அதோட மீனிங். அப்போ 20ங்கிறது டோட்டல் பார்ட். அந்த 20 பார்ட் ஆஃப் ஒர்க் அவங்க ஒண்ணா செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 20 டேஸ்ல முடிக்கிறாங்க. சரியா? இப்ப நீங்க சி மட்டும் ட்ரை பண்ணுங்க. சி மட்டும். சி மட்டும் வேணும்னா யாரு கேன்சல் பண்ணணும்? Answer C equal to 1. Okay, ma'am. LCM 60 மேம். 60 ma'am. very good. அப்ப C வந்து ஒவ்வொன்னா செஞ்சானா 60 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆயிருக்கும்? 60 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 60 நாள் ஆகுமா? 60 days. அவ்வளவுதான். எல்லாரும் கிளியரா? ஓகே மேம். அடுத்து போலாமா? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா 116 ஹோம்வொர்க். டெஸ்ட்ல 116 நோட் பண்ணிக்கோங்க. எழுதியாச்சா? ஓகே. அடுத்து குரூப் கான்செப்ட் எழுதுங்க. குரூப் கான்செப்ட். குரூப் கான்செப்ட். அதாவது நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஓரலா கேக்குறேன். ஐ திங்க் கேட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? 5 பேர் 5 பங்கு வேலையை 5 நாள்ல முடிச்சா 50 பேர் 50 வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 50 days. 50 days. ஓகே, குட். மத்தவங்க எனி அதர் ஆன்சர்? 5 பேர்
5 வேலைய ஓகே 5 நாள்ல முடிச்சா 50 பேர் 50 பங்கு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 25 மேம் 25 இல்ல ஓகே. சோ என் வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? 5 பேர் 5 பங்கு வேலையை 5 நாட்களில் முடித்தனர். கரெக்டா? அப்ப 50 பேர் 50 பங்கு வேலை. ஓகே, அப்ப இதுதான் அதோட மீனிங். 5 பேர் இங்க இந்த இடத்துல ஓகே மியூட் போட்டுக்கோங்க. இதுதான் குரூப் கான்செப்ட். இதுல எது இருக்கோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம், எது இல்லையோ அதை நம்ம விட்டுருவோம். ஈனா எஃபிஷியன்சி வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சி நம்ம பார்ப்போம். இப்ப 2 மாடல்ல எஃபிஷியன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். எஃபிஷியன்சி இவரை போல இவர் 3 மடங்கு வேலை செய்பவர், 2 மடங்கு வேலை செய்பவர், அந்த மாதிரி. அண்ட் டீனா நம்பர் ஆஃப் டேஸ். டீனா நம்பர் ஆஃப் டேஸ். ஹச்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஹச்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். எம்னா மேன் பவர். இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள். ஓகே, ஸ்பைடர்ஸ் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, செலந்தி. ஓகே, அது மாதிரி மேன் பவர். W அப்படின்னா ஒர்க்கு. W அப்படின்னா ஒர்க்கு. ஓகே, அப்போ இதே செட் ஆஃப் ஒர்க் சேமா இருக்கலாம், சம்டைம்ஸ் மாறி இருக்கும். எஃபிஷியன்சி, டேஸ், ஹவர்ஸ், மேன் பவர், W2. இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்? 5 பேர் 5 பங்கு வேலை. வேலை எப்பவுமே கீழே தான். 5 நாட்களில் முடித்தார். பாருங்க, 5 பேர்னா மேன் பவர், 5 நாட்கள்ங்கிறது இங்க வந்துருச்சு. அப்போ 50 பேர் 50 பங்கு வேலைகளை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஆன்சர் 5க்கு 5 கேன்சல், 50க்கு 50 கேன்சல். அப்ப x = எவ்வளோ? அப்ப x = எவ்வளோ? 5. 5 அவ்வளவு. அப்ப இங்க நீங்க நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த இதுதான். வேலை வேலை மட்டும் கீழே வரும். சரியா? வேலை மட்டும் கீழே வரும். இதுதான் குரூப் கான்செப்ட். நம்ம இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் போலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு 2வது கான்செப்டையும் எழுதிக்கோங்க. அதாவது அல்லது கொடுத்துட்டு கொஸ்டின் கவனிங்க. அல்லது கொடுத்துட்டு மற்றும் கேட்டாங்க அப்படின்னா அது ஆக்சுவலி பெரிய டெரிவேஷன் கொஸ்டின். பட் நான் டைரக்டா கொஸ்டினை சொல்லிடுறேன். சரிங்களா? அல்லது கொடுத்திருப்பாங்க 2 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை 40 நாட்களில் முடித்தனர் எனில் 5 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இந்த மாதிரி கேள்வி கேட்பான். நல்லா கவனிங்க, கொஸ்டின்ல அல்லது இருக்கு. ஓகே, அதாவது கிவன் ஸ்டேட்மெண்ட். கிவன் ஸ்டேட்மெண்ட்ல அல்லது இருக்கு. பட் நம்மள கண்டுபிடிக்க சொன்னது மற்றும். கரெக்டா? இந்த மாதிரி வந்தா டைரக்ட் ஃபார்முலா. அல்லது கொடுத்து மற்றும் கேட்டால் எழுதிட்டீங்களா? அல்லது கொடுத்து மற்றும் கேட்டால் டைரக்ட் ஃபார்முலா D2 = D1 divided by X2 divided by Y2. அப்ப யாருமே டெஸ்ட் டிஸ்கஷன் பார்க்கல, அப்படிதானே? பாத்தீங்களா? பாத்தீங்களா பாக்கலையா? பாத்திருந்தா நான் இப்ப சொல்றது புரியுமே. பாத்தீங்களா பாக்கலையா? பார்த்தோமா? பாத்தீங்களா? குட் மேம். அப்போ அல்லது கொடுத்து மற்றும்னு கேட்டா இதுதான் நமக்கு நம்மளோட ஃபார்முலா. சரியா? நம்ம டைரக்டா கொஸ்டின் குள்ள போயிடலாம். நம்ம நேத்து பார்த்த கொஸ்டின்ஸ் மேம் எத்தனாவது கொஸ்டின்? 86 ஆண்கள்னு வருமே. இந்த இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. 120வது கேள்வி பாருங்க. 120. அதாவது 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடித்தால் 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் கொடுத்திருக்கானா? அப்போ நல்லா கவனிங்க, எப்பவுமே கேள்வி நியூமரேட்டர்ல வரும். அப்ப இதை X2 Y2 வச்சுக்கோங்க. இது X1 Y1. டைரக்டா நான் சொன்ன ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, 20 day 1 D1 அவன் கொடுத்திருக்கிற டேஸ். கரெக்டா? அடுத்து 6 ஆண்களா? அப்ப 6 ÷ 4
11 பையன்களா, அப்ப 11 டிவைட் பை 6 சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். கரெக்டா? ஓகே, இந்த கொஸ்டின் ஜஸ்ட் பாத்துக்கோங்க, எழுதுறீங்கனால எழுதிக்கோங்க. இப்ப இந்த கேள்வி நீங்க போட போறீங்க, ஏன்னா அதுதான் புக்ல இருக்க கொஸ்டின். கேட்டதும் அது மட்டும்தான், இனிமேல் கேட்டாலும் அதுதான் கேட்பாங்க. ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் டெரிவேஷன் யூஸ் பண்ற மாதிரி வருது, நம்ம பார்ப்போம். போலாமா? இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்றீங்களா? ஆன்சர் பார்க்காதீங்க. இந்த கேள்வி 108. ஆன்சர் பார்க்க வேண்டாம், நீங்களா போடுங்க. ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் கமெண்ட் பண்ணலாம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம். என்னாச்சு இவ்வளவு நேரமா? சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 86 நாட்களா? அப்ப D1ங்கிற இடத்துல 86 போட்டுருவேன். 14 ஆண்கள், அப்ப 14 டிவைட் பை 6 போட்டுட்டேன். தென் 10 பெண்கள், 10 டிவைட் பை 8 போட்டுட்டேன். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். கரெக்டா? கிளியரா? சோ குரூப் கான்செப்ட்ல இது வந்து ஒரு டைப், சரிங்களா? பட் இது பெரிய எக்ஸ்பிளைன் ஏன் இப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது பெரிய எக்ஸ்பிளனேஷன். பட் அதெல்லாம் வேண்டாம், இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்தது எடுத்துக்கோங்க. எஃபிஷியன்சி பேஸ்ட்ல போறோம். இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்க, தெரியுதா? ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார்.
ரஹீம் என்பவர் அவரை காட்டிலும் 50% அதிகமாக வேலை பார்ப்பார் எனில் ஏ 20 நாட்களில் ராம் 20 நாட்களில் முடித்தார், ரஹீம் எத்தனை நாட்களில் முடிப்பார்? தெரியுதா கொஸ்டின்? தெரியல மேம் கொஸ்டினே. தெரியல மேம். தெரியலையா? இப்போ இப்ப தெரியுது மேம். ஓகே. சோ இதுதான் எஃபிஷியன்சி. நீங்க அங்க ஒரு E1 போட்டிருந்தீங்க பாத்தீங்களா? அதுல 2 மாடல். ஒரு மாடல் என்னன்னா மடங்கு கொஸ்டின், இன்னொரு மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பெர்சன்டேஜ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின். சரியா? கவனிங்க, நான் இப்ப சொல்றதை எழுதிக்கோங்க. அப்படியே எஃபிஷியன்சின்னு போட்டு, எஃபிஷியன்சி திறமை அப்படின்னு போட்டு, ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். அதை எடுத்துக்கோங்க, சிறப்பாக வேலை செய்வார். அப்போ ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார்னா என்ன அர்த்தம்? இதுல யார் அதிகமா வேலை பார்ப்பாங்க? ஏ தானே மேம்? ஏ தானே வேலை பார்ப்பாங்க. பிஐ காட்டிலும் 2 மடங்கு அதிகமா வேலை பார்க்கிறார், சிறப்பா வேலை பார்க்கிறார். அப்போ ஏ வந்து 2 பங்கு வேலை பார்க்கிற நேரத்துல பி 1 பங்கு வேலை தான் பார்ப்பாரு. ரைட்டா? ஓகே மேம். கரெக்டா? அண்ட் இன்னொன்னு என்னது? ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 50% அதிகமாக வேலை பார்ப்பார்னு வச்சுக்கோங்க. 15 மார்க். இப்ப ஏக்கும் பிக்கும் எனக்கு எஃபிஷியன்சி சொல்லுங்க. பெர்சன்டேஜ் வந்தாலே 100. 12 யாரு 100 அதிகம் பியோட எஃபிஷியன்சி? ஒரு 5 அப்படின்னா மியூட் போட்டுக்கோங்க. மார்க் வரும். எஸ். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 50% அதிகம் அப்படின்னா, சரி நான் பி என்ன 100% வச்சுக்கிறேன். அப்போ ஏ அவரை விட 50 அதிகம். அப்போ 150%. ரைட்டா? ரைட்டா? அப்ப இதை அடிச்சு போட்டா என்ன வரும்? ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. கரெக்டுங்களா? நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம். அந்த ஃபார்முலால என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க. குரூப் கான்செப்ட் ஃபார்முலா E1 அப்புறம் D1 H1 M1 divided by W1 is equal to E2 D2 H2. அடுத்து என்னது? M2 divided by W2 படிச்சுமா? இப்ப அதேதான். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு அதிகம் வேலை செய்வார்னா ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 1. அப்ப எஃபிஷியன்சி இன்டூ, ஓகே, இருவரும் சேர்ந்துன்னு கொடுத்திருக்காங்க இங்க. அப்போ 2 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளவு? ஏ பிளஸ் பி எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. அப்ப 3 பங்கு எஃபிஷியன்சி இருக்கிறவங்க 14 நாள்ல முடிச்சாங்கன்னா ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 2 is equal to, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? எஃபிஷியன்சி 1 day 1, எஃபிஷியன்சி 2 day 2. அடிச்சு போட்டா 1 2 7 2 14, 3 21. முடிஞ்சிருச்சா? புரியுதா? ஜஸ்ட் அவங்க என்ன கொடுக்குறாங்க, இருவரும் சேர்ந்துனா எஃபிஷியன்சி ஆட் பண்றோம். ஏ மட்டும் பி மட்டும்ங்கிறப்ப ஏவோட எஃபிஷியன்சி அண்ட் பியோட எஃபிஷியன்சி மட்டும் எடுக்கிறோம். இப்ப இதுல பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா 3 × 14. ஆனா பியோட எஃபிஷியன்சி 1 தான். அப்போ 1 × x போட்டு ஆன்சர் எவ்வளவு? 42. கரெக்டா? காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 2-3 क्वेश्चन இப்ப போடுவீங்க. ஆமா, அந்த லேப் கொண்டு சின்ன இது என்னது மேனுவல் கொண்டு. சி யாரோ யூசர் நேம் சீன் இருக்கீங்களா? மியூட் பண்ணிக்கோங்க மேம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டவுட்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. அதை தாண்டி அன்மியூட் பண்ண வேண்டாம்.
போட்டாச்சா? அடுத்து போலாமா? அடுத்து கொஸ்டின்ல எழுதாதீங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணிருங்க. ஏன்னா சேம் இதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டுருங்க. மாத்தட்டா? முடிக்கலன்னா வெயிட்னு போடுங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க பாப்பா, யார் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்கன்னு. கொஸ்டின் எழுத வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஆன்சர் போடுங்க. சோ ஏ பிஐ போல 2 மடங்கு திறமையானது. அப்ப ஏ பிஐ போல அதேதான் 2:1. 2 மடங்கு இல்ல 3 மடங்கு, இது 2 தான் வரும். மேம் 27 மேம். எஸ் மேம். ஓகே. வெரி குட். இருவரும் சேர்ந்து, இருவரும்ங்கிறப்ப எஃபிஷியன்சி 3 கரெக்டா? 3 பேர் சேர்ந்து 18 நாள்ல முடிச்சா ஏ மட்டும் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஏவோட எஃபிஷியன்சி 2. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் அடிச்சு போட்டா 2 2 9 2 18. அப்ப ஆன்சர் என்னது? 27. வெரி குட் மேம். குட். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். 1 2 மடங்கு இல்லாட்டி 3 மடங்கு இவ்வளவுதான் வரும். அப்ப 3:1 இல்லாட்டி 1:2. சரியா? இது இருக்கட்டும். இது பாருங்க என்னவா? சதவீதம். சதவீதம்னாலே அதிகங்கிறப்ப 100 கூட்டல், குறைவுங்கிறப்ப 100 மைனஸ். கரெக்டா? ஏ என்பவர் எங்க இருக்கு? ஏ என்பவர் 12 நாட்களில் வேலை முடிப்பார். சரி. பி என்பவர் ஏஐ விட, அப்ப இங்க யாரு வந்து நல்ல வேலை பாக்குறான்? ஏவா பியா? பி என்பவர் ஏஐ விட. பி. கரெக்டா? அப்ப நான் பிய 100ன்னு வச்சுக்கிறேன். அப்ப ஏவோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 14. ஏன்? 60% திறமையானவர். அவரை காட்டிலும் இவர் 60% அதிகமா இருப்பாரு. இங்கிலீஷ்ல கூட படிங்க. 60% மோர் எஃபிஷியன்ட். மோர் 160 மேம். 160. அவ்வளவுதான். பெர்சன்டேஜ்ங்கிறதுனால அது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? 100ங்கிறத ஃபிக்ஸ் வச்சுப்போம். அப்ப இவன் அடிச்சு போட்டா 2, இவன் அடிச்சு போட்டா 8. கரெக்டா? நீங்க ஆன்சர் நீங்க போடுங்க. ஓகே மேம். அடுத்து போலாமா? 5 இன்ட்டு 12 இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு எக்ஸ் போட்டீங்களா? 3 12. அப்ப 5 15. 15/2 போட்டா ஆன்சர் எவ்வளோ? 7.5. கரெக்டா? 7.5 days. போட்டாச்சா? ஓகே, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆக்சுவலி எல்லாமே கேட்டிருப்பாங்க, பட் இது ரீசெண்டா தான் கேட்டது. ட்ரை பண்ணுங்க. ரீசென்ட்னு சொல்றது இந்த 5 இயர்ஸ்ல சொல்றேன். எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் தானா? ட்ரை பண்ணுங்க. இதுக்கு எனக்கு உங்ககிட்ட இருந்து ஆன்சர் இல்லை.
கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் சென்ட் பண்ணுங்க முடிச்சிட்டீங்கன்னா. days மேம். வெரி குட். மத்தவங்க மத்தவங்க 2 பேர் சொல்லிருக்காங்க ஆன்சர். சரி பாப்போமா. ராம் என்பவர் ரஹீமை விட சாரி ராம் வந்து 15 days. ரஹீம் ராமை விட 50% விரைவாக வேலை முடிப்பார். அப்ப ராம் 100 வச்சுக்கிட்டா ரஹீம் 150. இவர் 2:3 கரெக்டா? ராம் வந்து 2 into 15 is equal to அதே வேலையை ரஹீம் ஒரு 3 so answer 2 5s are 10. Very good. Very good. சைதாலி மேம் வெரி குட். மேம் இந்த 100 150 ரேஷியோ எப்படி மேம் எடுக்கிறது? மேம் இங்க பாருங்க, சதவிகிதம்னு வந்தாலே சாதாரணமா நம்ம 100 எடுப்போமா மேம்? சதவீதம்னா 100%. அதிகங்கிறப்ப 100 கூட்டல் எக்ஸ். என்ன கொடுத்திருக்கான்? ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவு. இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, விரைவுனா மோர் எஃபிஷியன்ட்னு அர்த்தம். அப்ப ராமனை 100 எடுத்தேன்னா அவர் கட்டில இவர் 50 அதிகங்கிறப்ப 150. கரெக்டா? அந்த மாதிரி எடுத்திருக்கோம். இதுவே குறைவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 100ல இருந்து நான் மைனஸ் பண்ணுவேன். 100 minus x போட்டிருக்கோம். இவர் 100னா இவர் 100ல இருந்து 50 மைனஸ் பண்ணா 50% வந்திருக்கும். 2:1. கரெக்டா? மேம் 2:3 னா மேம் 100. ஆன்சர் 2:3 தான். இந்த இடத்துல 2:3 தான். அது எப்படி மேம் வருது? இந்த 100 இது பண்ணிருக்கீங்களா? ஆமா மேம், அந்த நிமிஷம் வந்திருக்கா, எனக்கு மாறிடுச்சு. 2:3 மேம். 100ங்கிறது 2 மேம். ஓகே. 50 அந்த மாதிரி. அடுத்து 150ங்கிறப்ப 350 வந்துருமா? எஸ் மேம். ஓகே மேம். அடுத்து 2 பங்கு வேலை செய்யக்கூடிய ராம் 15 நாள்ல முடிக்கிறார். எஃபிஷியன்சி 1 day 1. அப்ப ரஹீமோட எஃபிஷியன்சி என்ன? 3. கரெக்டா? அப்ப 3 into x சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஓகே. ஓகே. அடுத்த பேட்டர்ன் போலாமா? அடுத்த பேட்டர்ன்னா இது சதவிகிதம் மடங்கு வச்சு முடிச்சாச்சு. இப்ப அடுத்து பாருங்க. ஓகே, யாரெல்லாம் அன்மியூட் தெரியல மேம். மியூட் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? மேம் ஸ்கிரீன் இல்ல மேம். ஓகே மேம் தெரியுது. ட்ரை பண்ணுங்க. அதே பேஸ் தான். இது ஈஸி தான் ஆக்சுவலி. மாத்திரை கூட அப்படி பண்ற சம்மு போட்டுக்கிட்டேன் இரு. ஓகே, E1 D1 அந்த இதுதான். இதுல E வேண்டாம், ஏன்னா நம்ம E ரிலேட்டடா தனியா பார்த்தாச்சு.
மியூட் போட்டுக்கோங்க. 8 பேர். அப்ப மேன் பவர் 8. 24 நாட்களில். அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் 24. முடித்தால் அதே வேலை. அதே வேலைங்கிறப்ப உங்களுக்கு WW கேன்சல் ஆயிரும். சோ பிரச்சனை இல்ல. 24 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஆன்சர் என்ன? 8 தானே மேம்? 8. அவ்வளவுதான். இதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப கேக்குறது இல்ல. பட் முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க. ரிமைனிங் நம்ம நேரா ஆன்சர் போட போறோம். போடலாமா? அடுத்து போடலாமா? ட்ரை பண்ணுங்க. எனக்கு டைரக்ட் ஆன்சர் கொஸ்டின்லாம் எழுதாதீங்க. நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எழுதுனா மட்டும் போதும். மேம் ஆன்சர் 14 மேம். 14. அவ்வளவுதான். இங்க பாருங்க. 7 ஆட்கள் 52 நாட்கள். அப்போ 26 ஆட்கள் இன்டு எக்ஸ். ஏன்னா நாள் வரலைங்கிற பட்சத்துல நீங்க எதை யோசிக்க வேண்டாம். சாரி, ஒர்க் வரலைங்கிற பட்சத்துல நீங்க எதை பத்தி யோசிக்க வேண்டாம். நேரா என்ன பண்ணிக்கலாம், அந்த இதுக்குள்ள போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ சாரி இதுல கண்டுபிடிங்க. என்னாச்சு ஆன்சர்? 144 மேம். 144. எஸ். என்ன பண்ணீங்க? 30 வரிகளை கொண்ட ஒரு புத்தகத்தின் ஓகே மொத்த பக்கங்கள் 120. சரியா? எப்படிதானே போட்டீங்க? எஸ் மேம். அப்போ இங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் மாறுது. இந்த இடத்துல லைனுங்கிறது இட்ஸ் லைக் மேன் பவர். அவ்வளவுதான். அப்ப 25 பேருங்கிறப்ப எவ்வளவு? முடிஞ்சு போச்சா? 5 25, 6 5 30, 4 5 5, 4 5 20, சாரி 2 5 10, 4 5 20, 24 6ஆல பெருக்குனா ஆன்சர் எவ்வளவு? 144. கரெக்டா? இங்க லைன்ஸ்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியணும். மேன் பவர்ங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு வேலை. அவன் கொடுத்திருக்கிறது எது என்னவா எடுத்துக்கணும். கிளியரா? அடுத்து போலாமா? இது ட்ரை பண்ணுங்க. எனக்கு நீங்க கொஸ்டின் எழுத வேண்டாம். டைரக்டா ஆன்சர் போடுங்க. ஆன்சர் மேம் 216 மேம். 216. வெரி குட். ஓகே மேம். இதுல எது மேம் ஒர்க்? எது ஒர்க்? இங்க 96 சதுர சென்டிமீட்டர் இருக்குல்ல, ஓகேவா? அத வெள்ளை அடிக்கிறதுங்கிறது தான் வேலை. ரைட்டா? ஆமா மேம். எஸ் ஆர் நோ? அப்ப அவனை தூக்கி கீழே போடணும். அவ்வளவுதான். 8/96 18 நாட்களில் எவ்வளவு பரப்பளவு வேலை கேட்டிருப்பாங்க. ஆமா. ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நான் கீழே வச்சுக்கிறேன். அப்ப ஓகே மேம். 4 8 12 8 96. இதை நான் 12 டிவைட் பை 216 மேம். இங்க பாருங்க. 2ஐயும் 8ஐயும் பெருக்குனா 2 8 16. 6ல முடிகிறது 216. முடிஞ்சிச்சா?
கரெக்டா? ஓகே. ஆன்சர் கூட இதை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இதுக்கு ஆன்சர் யார் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். போடுங்க மேம், மியூட் போட்டுக்கோங்க. இதுல எது ஒர்க், எது வேலை? வேலையை கீழே போடணும், அதுதான் நம்ம வேலை. அனிதாவோ மியூட் பண்ணுங்க மேம். எது வேலை? ஒன்னு பை 4 பகுதி, இதுதானே ஒர்க். எஸ் ஆர் நோ? 1 மணி நேரத்தில் 1 பை 4 பகுதி முடித்தார் எனில் 3 1/2 நான் என்ன பண்றேன், 7/2 போட்டுக்கிறேன். சரிங்களா? 3 1/2 7/2. 7/2 மணி நேரத்தில் எவ்வளவு புத்தகத்தை படிப்பார்? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7/2 × 1/4 அடிச்சு போட்டா ஆன்சர் என்னது? 7/8 பகுதி. கரெக்டா? கரெக்டா? கிளியரா? அவங்க என்ன கொடுத்தாலும் என்ன நமக்கு ஒர்க் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கரெக்டா? நான் இப்ப இதை ஓரலா நான் சொல்றேன், நீங்க வந்து ஆன்சர் மியூட் போடுங்க. 2 பேர் அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் போடுங்க. எஸ். ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னா சுற்றுகள் அப்படிங்கறது, நான் சுத்துறேன் அப்படிங்கறது தான் என்னோட ஒர்க். அப்ப ஒர்க் மட்டும் கீழே வரும். அடுத்து இங்க பாருங்க, இங்க பெருசா வேலை இல்ல, அதே வேலை, ஒரு வேலை அப்படிங்கிறப்ப நமக்கு பெருசா ஒண்ணும் இருக்காது. இங்க வரிகள், இது நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. இங்க 1/4 பகுதி, 3/4 பகுதி. ரைட்டா? சோ என்ன வேலை இந்த இடத்துல பாருங்க, இத நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். இதை கரெக்டா போட்டீங்கன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு கிளியர்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் ஆன்சர் 10 மேம். 10. ஓகே ஓகே, இதுல எது மேம் ஒர்க்? 70 பேஜஸ் and 100 பேஜஸ் மேம். வெரி குட். அவ்வளவுதான் பக்கங்கள். இங்க அச்சு கோப்பவர்கள் அப்படிங்கிறவங்க ஒர்க்கர்ஸ், மேன் பவர். அப்ப 14 அச்சு கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் 70 பக்கங்களை முடிப்பார் எனில் 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை. இதை நீங்க இங்க போடக்கூடாது. 100 பக்கம்ங்கிறது இட்ஸ் மை ஒர்க். கரெக்டா? அப்ப அதை இங்க போட்டிருக்கணும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 1 7 7 14 2 10. அவ்வளவுதான். கரெக்டா? எல்லாரும் கிளியரா? எஸ், 2 பேர் ஆன்சர் சொல்லிருக்காங்க. ஒன்னு சுப்ரியா, இன்னொன்னு வந்து ஓகே மேம். அடுத்து போனாங்களா எல்லாரும்? இப்ப இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிட்டீங்களா? இப்ப இது ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? நான் இந்த ஃபைல் நான் சென்ட் பண்றேன். ட்ரை பண்ணிட்டு எனக்கு டவுட்னா இப்போ இவனை பாருங்களேன், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர். இது கூலின்னு வந்ததுனால டைம் அண்ட் ஒர்க்ல வருது, பட் பேசிக்கா இது பெர்சன்டேஜ் கொஸ்டின். ஆன்சர்மா சி ஐடில இருக்கிறது யாரு? சி சி. ஒரு நபரின் தினக்கூலியை 15% உயர்த்தியதால்
சதவிகிதம் உயருதுனாலே 100 கூட்டு, சதவிகிதம் குறையுதுனாலே 100 மைனஸ். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உயர்த்தியதால எனக்கு கிடைச்ச சேலரி தான் 23. அப்படின்னா என்ன அர்த்தம்? 115% என்பது 23. அப்போ ஒரிஜினலா அவன் சேலரி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 100% எவ்வளவு? இதுதான் கேள்வி. இது புரியுதான்னு பாருங்க. பாக்ஸ் மல்டிபிகேஷன்ல நம்ம படிச்சோமா? ஐ திங்க் படிச்சோம்னு நினைக்கிறேன். ஆமா தானே? அப்போ ஓர் 23 23, 5 23 என்னது? 115. ஓரஞ்சு 5, 20 100. அதாவது இந்த 4 பக்கத்துல நீங்க எப்படினாலும் அடிச்சுக்கலாம். ஆனா கிராஸா வந்தா மட்டும் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். அப்ப அவனோட ஒரிஜினல் சேலரி 20 ரூபா. கரெக்டா? புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சா? உயர்த்தியதால் அப்ப 115, 115% என்பது 23 ரூபாய். அப்ப அதுல இருந்து எனக்கு 100% எவ்வளவுன்னு வேணும். அப்ப பாக்ஸ் மல்டிபிளிகேஷன் போடுறேன். இந்த பக்கம் நான் கேன்சல் பண்றேன். ஓர் 23 23, 5 23 115. அண்ட் இந்த பக்கமும் கேன்சல் பண்ணலாம். ஓரஞ்சு 5, 20 100. அப்ப எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. கரெக்டா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 3 கொஸ்டின் இதுல இருக்கும். சரியா? 4 கொஸ்டின் ஆச்சு. சரி, நம்ம எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்களேன். எழுத வேண்டாம், ஜஸ்ட் ரீட். ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படிங்கறத என்கிட்ட சொல்லுங்க. ஒரு ராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? சரியா? இப்போ இதை எந்த பேட்டர்ன்ல போடலாம்? இது ஒண்ணும் புதுசா முளைச்ச கான்செப்ட்லாம் இல்ல, நம்ம இப்ப பார்த்ததுதான். சரிங்களா? என்ன கான்செப்ட், என்ன லாஜிக், கெஸ் பண்ணி சொல்லுங்க. டைம் அண்ட் ஒர்க் ஆமா. ஆமா மேம், டைம் அண்ட் ஒர்க் தான். இப்ப இங்க நம்ம நிறைய கான்செப்ட் படிக்கிறோம், லைக் எஃபிஷியன்சி, ஜாயின் ஆர் லெஃப்ட், குரூப், அந்த இதுல கேட்கலாம். ஆனா பொசுக்குன்னு டைம் அண்ட் ஒர்க்ன்ட்டீங்க பாத்தீங்களா? பரவாயில்ல. ஓகே, ஆன்சருமா போடலாமா? நீங்க நல்லா கவனிங்க. 1000 வீரர்கள் அப்ப மேன் பவர், 70 நாட்களுக்கு தேவையான அப்ப நம்பர் ஆஃப் டேஸ். அவ்வளவுதான். அப்ப இங்க ரைட் ஹேண்ட் சைடு நான் என்ன போடணும்? ஆன்சர் 50 மேம். ஆன்சர் 50ங்களா? நான் பாக்குறேன். 45 days. ஆமா, 45 டேஸ். ஆன்சர் 45 தான வரும். ஆமா, இருங்க, எனக்கு டவுட் ஆயிடுச்சு. எனக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. இங்க என்ன போடணும்னு சொல்லுங்க. 40 45 நான் சொல்றேன். 1400 தானே மேம்? 1400. அவ்வளவுதானே? 1400. 1400. இன்னொரு 400 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்க என்ன ஆகும்? அப்ப 0000. ஓரேல் 7, சாரி 10, ஓரேல் 7, ஈரேல் 14. கரெக்டா? இவன் அடிச்சு போட்ட ஆன்சர் என்னது? ஓரன் 2, 2 10. அப்ப ஆன்சர் 50 நாட்கள். ஏன் 40, ஏன் 45 சொல்லுங்க. எப்படி 40 இருந்துச்சு, எப்படி 45 இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, அது ஏதாவது ஒரு காரணமா தானே வந்திருக்கும். நான் என்ன நினைச்சேன், 400ன்னு போட்டிருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 400 போட்டா ஆன்சர் வரல. அதான் கேக்குறேன். புரிஞ்சுச்சா? எப்படி கொண்டு போறோம்னு புரிஞ்சுச்சா? தட்ஸ் ஆல். அப்படி பண்ணிக்கோங்க. வரும். 1400 எப்படி வருமா மேம்? மேம் ஆல்ரெடியே முகாம்ல 1000 பேர் இருக்காங்க மேம். மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஓகேவா? அப்ப 1400.
மேம் அடிச்சது ஒன் டைம் சொல்லுங்க. 1000 இன்டூ 70 இஸ் ஈக்குவல் டு 1400 இன்டூ எக்ஸ். இந்த 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? இங்க பாருங்க, பைத்தேல் 70, ஈரேல் 14, ஓரன் 2, ஐ2 10. அப்ப 10 இன்டூ 5 போட்டா 50. ஓகே மேம். ம். அடுத்து போலாமா? கொஸ்டின் பாருங்க, எத்தனை பாதி பேஜ் இருக்கு. ஆனா பாருங்க, சிம்பிள் ஸ்டெப். புரிஞ்சு படிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். படிக்கிறது இல்ல, புரிஞ்சு போடுறது. போடலாமா? அடுத்து போலாங்களா? ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. என்ன வித்தியாசம்ங்கறத எனக்கு பார்த்து சொல்லுங்க. அப்பா, அந்த சவுண்ட் போடுங்க கொஞ்சம். இங்க வெளிய போறாங்களா மேம்? என்னங்க மேம்? இங்க ஆட்கள் வெளிய போறாங்க மேம். லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த லிஸ்ட் பண்ணோம். அவ்வளவுதான். கரெக்டா? போடுங்க, ஆன்சர் போடுங்க. எனக்கு இதுக்கு ஆன்சர் வேணும், அப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். ஓகே, யாராவது ஈக்குவேஷன் என்கிட்ட சொல்றீங்கன்னா சொல்லுங்க. மேம் 276 இன்ட்டு அந்த ஈக்குவேஷன் மேம் 276 into 20 மேம். 20 ஓகே, is equal to 230 40. into x. 230 into x. 46 இன்ட்டு எக்ஸ். வெரி குட். ஓகே மேம். இல்ல, யார் அது 230 சொன்னது? மேம், இல்ல மேம். 44 நாட்களுக்கு நீடிக்கிறது. நீடிக்கிறது. ஓகே ஆமா. ஓகே. 20 நாளைக்கு நம்ம வாங்கின ஜாமான் இந்த கொரோனா பீரியட்ல வச்சுட்டு இருந்தோம் பாத்தீங்களா, 40 நாளைக்கு அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா எத்தனை வீரர்கள் வெளியே எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஆன்சர் என்ன? பயங்கரமா யாரோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல யாருக்கோ எக்ஸாம் போல நாளைக்கு. 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். யாரு? சி மேம். 20 மேம். 23 மேம். ஓ 23 23 12 23 276 மேம். அதாவது ஓகே, இது முடிச்சாச்சு. அப்ப ஆன்சர் x is equal to 120. கரெக்டா? எஸ் மேம். பட் ஆன்சர் 820 இங்க இல்ல. இல்லையா மேம்? ஆனா ஆன்சர் ரைட். ஓகே மேம். ஓகே. ஆன்சர் ரைட். பட் ஏன் அங்க இல்ல ஆப்ஷன்? அதாவது நீடிக்கிறதுனா ஆட் பண்ணனுமா மேம்? இல்லைங்க மேம். ஆக்சுவலா நான் 276 பேருக்கு வச்சிருந்த சாப்பாடை இப்ப 120 பேருக்கு தான் கொடுத்திருக்கேன். ஆமா அப்ப மேம். நம்ம எத்தனை பேர் வெளியில அனுப்பிவிட்டோம் வீட்ல இருந்து? 46 மேம். அவங்க அதுதானே கேக்குறாங்க, எத்தனை வீரர்கள் பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்? 156 பேர் வெளியே போகணும். அவ்வளவுதான்.
ஓகே மேம் ஓகே. இந்த 276 பேருக்கான சாப்பாடு 20 நாளுக்கு வரும்னா எனக்கு அது 46 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுனா அது ஒன்லி ஃபார் 120 பீப்புள். அப்போ 156 பீப்புள் வந்து வெளியே போயிடணும். கரெக்டா? ஓகே. இந்த இதுக்கப்புறம் மட்டும் சொல்லுங்க மேம். 120 எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல மேம். அதுக்கப்புறம் 120 நபர்கள் 46 நாட்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே மேம். அப்ப 120 பேர் தான் அந்த பட்டாளத்துல இருக்காங்கங்கிற பட்சத்துல 276ல இருந்து 120 எப்ப வந்திருக்கும்? ஒரு 156 பேரை நான் பட்டாளத்தை விட்டு வெளியே அனுப்பி ஓகே ஓகே ஓகே. வெளியே செஞ்சு விட்டேன். காப்பி பண்ணியாச்சா? ஓகே மேம். இது ட்ரை பண்ணுங்க. டைரக்ட் எனக்கு ஈக்குவேஷன் டைரக்டா சொல்லிருங்க. 120 into 200 equal to 30 into x மேம். 30 into x நோ இல்லையா மேம்? தமிழ்ல 5 இங்க 5ன்னு ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த கொஸ்டினை நான் போடுறேன். அந்த கொஸ்டின் நீங்க அப்புறமா போட்டுக்கோங்க. சரியா? இது இந்த ஒரு கான்செப்டோட நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஒன்னோட நம்ம முடிச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. மொத்தமா டோட்டல் எத்தனை நாளைக்கு இருக்குன்னா 30% ஃபார் 90 days. கரெக்டா? அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஒரு குறிப்பிட்ட பேர் இறந்துருவாங்க, இல்ல குறிப்பிட்ட பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா 20 நாட்களுக்கு பிறகு அப்பனா என்ன அர்த்தம்? அந்த 20 days 300 பேரும் இருந்திருக்காங்க. எஸ் ஆர் நோ? ஆமா தானே? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க மொத்தம் 5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 நாள் எத்தனை சாக்லேட்ஸ் கொடுத்திருப்பேன் அப்படின்னு கேக்குறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 into number of people 5 into 5ன்னு போடுவேன். கரெக்டா? 5 days 5 chocolates 5 persons 3 சாக்லேட் அப்படின்னு தான் நம்ம போடுவோம். எஸ் ஆர் நோ? அப்ப உண்மையாலுமே இந்த 20 நாட்களுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டட் ஒர்க். நான் சொல்ற மாதிரியே போடுங்க, வேற எதுவும் போடாதீங்க. சரியா? 300 நபர்களுக்கு தேவையான 20 நாள் சாப்பாடு இட்ஸ் ஓவர். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க எனக்கு. 300 நபர்களுக்குமே நான் 20 நாள் சாப்பாடு போட்டேன். அவன் என்ன குவான்டிட்டி சாப்பிடுவானோ அந்த அளவுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். 3 சாக்லேட்னா 3 சாக்லேட், 5 சாக்லேட்னா 5 சாக்லேட் கொடுப்போம். கரெக்டா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் எவ்வளவு இருக்குங்கிறது நான் சொல்றேன் பாருங்க. 300 பேருக்கான 70 நாள் சாப்பாடு மீதி இருக்கும். இந்த 90 days 20. ஆனா அந்த 20 நாளுக்கு அப்புறம் 50 பேர் போயிட்டாங்கன்னா ஜஸ்ட் 300 பேர்ல எத்தனை பேர் தான் இருக்கான்? 250 பேர் தான் இருக்கான். அப்ப into x. அவ்வளவுதான். நீங்க இத புரியுற வரைக்கும் சொல்லி பார்த்துக்கிட்டே தான் எழுதணும். ஏன் அப்புறம் 90 வந்துச்சு, ஏன் 20 வந்துச்சுன்னு ஒரு மாசம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 5 25 6 30 0. 4 5 12 20. அப்ப 12 into 7 equal to என்னது? 84 நாட்கள். அப்ப மீதமுள்ள பொருட்கள், மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? 84 நாட்களுக்கு நீடிக்கும். அதாவது 70 நாளுக்குள்ள தீர வேண்டியது 84 வரைக்கும் நீடிக்குது. ஒரு 14 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு. போடுங்க, சொல்லி பார்த்துட்டே போடுங்க. எழுதியாச்சா?
அடுத்து போலாமா? ஐ மீன் ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களை போட சொன்னல, இது கிளியரா? 300 பேர் 70 நாட்களுக்கான சாப்பாடுங்கிறது 250 பேரா இருக்கும்போது 84 நாட்களுக்கு என்ன ஆகுது நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. மேம் அடிச்சு கொடுத்தது மட்டும் சொல்லுங்க மேம். மேம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் மேம். நீங்க எப்படினாலும் அடிக்கலாம். 25ஆம் வாய்ப்பாடுல கூட அடிக்கலாம். நான் 5ஆம் வாய்ப்பாடுல அடிச்சேன். 5 25 6 5 30 0. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அகைன் ஒரு 5 இருக்கு. 12 5 60 இல்ல. ஆமா மேம். அப்ப 12 into 7 is equal to 84. கரெக்டா? ஓகே. இதோட ஓவர். போட்டுட்டே போங்க. இன்னைக்கு பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நல்லா ஒரு வாட்டி கூட பாருங்க. சார் ரெக்கார்ட் அனுப்புவாரு. அப்ப கூட ஒரு வாட்டி 2xல வச்சு சும்மா அப்சர்வ் பண்ணுங்க. நோட்ஸ்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அடுத்த 6 மாசம் கழிச்சு நமக்கு வந்து எடுத்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோமே மறந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்பயே நல்லா மெமரைஸ் பண்ணு. மெமரைஸ்ன்னு சொல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரு கரெக்டா ஆன்சர் சொல்றீங்களோ அவங்கதான் போகணும். ஆன்சர் Uh, 260 days, ma'am. வெரி குட். ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பாருங்க மேம். டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி ரிமூவ் ஆகலாம். நீங்க லீவ் ஆயிக்கலாம். ஓகே, யாரு சுப்ரியா சொன்னீங்களா ஆன்சர்? Yes, ma'am. மேம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? Okay, ma'am. சொல்லுங்க. 120 peopleesக்கு வந்து 200க்கு தேவையான ஃபுட் இருக்கு. வெரி குட். ஆஃப்டர் 5 டேஸ், அந்த 5 டேஸ் வரைக்கும் 120 பீப்புள்ஸும் சாப்பிட்டுருக்காங்க. CW வந்து 120 into 5. RW வந்து 120 into அந்த 5 டேஸை மைனஸ் பண்ணிட்டு 195. ஆப்போசிட்ல வந்து 90 டேஸ் 90x 90 people. 90 people. வெரி இத டிவைட் பண்ணிட்டோம்னா 260 டேஸ் வந்துரும் மேம். சிம்பிளிஃபை பண்ணிட்டா. சூப்பர் மேம், சூப்பர். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 3 9 4 3 12 அகைன் 3 போட்டா 1 3 3 6 3 18 5 3 15. சோ சிம்பிளிஃபை பண்ணா x is equal to எவ்வளோ? 260 டேஸ். கரெக்டா? 260 டேஸ். சோ இதோட போதும். ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. நீங்க முதல்ல இதுல தெளிவாயிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? எஸ், தேங்க்யூ. டவுட் இருந்தா கேட்கலாம். நான் இருப்பேன். டவுட் இருந்தா கேட்கலாம். மத்தவங்க லீவ் ஆகும்.
சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.